friends, welcome back to Abhi Tamil YouTube. நம்ம சேனல்ல லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கிச்சன் டூர் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோல பேண்ட்ரி யூனிட் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. அதனால அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு வந்து கிச்சன் டூர் பார்ட் 2 அப்படிங்கற இந்த வீடியோல பேண்ட்ரி யூனிட் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் என்னங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கிச்சன் டூர் வீடியோ பார்க்கல அப்படின்னா கிச்சன் டூரோட ஓவர்வியூ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிச்சன் டூரோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கிச்சன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் தான் பேண்ட்ரி யூனிட் இருக்குது. கிச்சன் டூர் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சில ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அமேசான் ஷாப்பிங் ஹால் அப்படிங்கிற வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து என்கரேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க கிச்சனுக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீகோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீகோ பெயிண்ட் வந்து இந்த கிரே கலர் சில்வர் கலர் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வுட் மெட்டீரியலில் டீகோ பெயிண்ட். டாப் மோஸ்ட் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஷி சீட் அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேண்ட்ரி கபோர்டு வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ பேண்ட்ரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதில் வந்து பொட்டேட்டோ, பம்கின் இந்த மாதிரி ஓப்பனில் வைக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே வச்சுருப்பேன். ஆனியன், தேங்காய் அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும், நல்ல ஏர் சர்க்குலேஷனோடு இருக்கும். ஸோ இப்போ பேண்ட்ரி கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப்ஸ் இருக்குது. ஸோ டாப் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சோப் ஸ்டோன் குக்வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் கடாய். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பச்சரிசி இல்லை பருப்பு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழ் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உடன் ஸ்பேச்சுலா, பருப்பு கடையிறது, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்னோடய அஞ்சலி சாப்பர் வச்சுருக்கேன். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து ஒயிட் ரைஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது 5 kg கண்டெய்னர். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 kg கண்டெய்னர். இதில் வந்து ப்ரௌன் ரைஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌன் ரைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பெரிய கண்டெய்னர் வந்து ப்ரௌன் ரைஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா குதிரவாளி ரைஸ், சம்பா கோதுமை ரைஸ், பச்சரிசி. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டோர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து DIY பேக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டில் ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ், கவர்ஸ் அந்த மாதிரி பேக் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட்டு, கூப்பன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் 2 இருக்குது. ஸோ ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இட்லி அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறது, அருகாமனை அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பேண்ட்ரி கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கிச்சனை வந்து நல்லா ஸ்பேசியஸாக ரொம்ப டம்ப் பண்ணாமல் நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு திங்ஸ் தேவையில்லை அப்படின்னா நம்ம அது யாருக்கா டொனேட் பண்ணிடலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் கரெக்டான இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பேண்ட்ரி கபோர்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பேண்ட்ரி கபோர்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.